ஃபர்தாயினாகிய புனித ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளது என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதிலே முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர உண்மையிலேயே வணங்கி வழிபட தகுதியான கடவுள் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சான்று பகர்வது. இரண்டாவதாக இகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது ஈதா உஸ் ஜக்கா, ஜக்காத்து கொடுப்பது. நான்காவது சௌமு ரமதான், ரமதான் மாதத்தில் நோன்பிருப்பது. ஐந்தாவது ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹுடைய ஆலயத்திற்கு வீட்டுக்கு சென்று காபாவுக்கு சென்று ஹஜ் செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 தூண்களையும் அடையாளப்படுத்துகிறார். இந்த 5 தூண்களும் உறுதியாக இருக்க வேண்டும். பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் அவன் கட்டிடங்கள் கட்டுவான். அந்த கட்டிடங்களை அவன் பாதுகாப்பதற்காக, மேலே உள்ள கட்டடம் உறுதியாக இருப்பதற்காக அவன் தூண்களை அமைத்துக் கொள்கிறான். அந்த தூண்கள் பலவீனமாக இருந்தால் அல்லது தூண்கள் இல்லாமல் போனால் அந்த கட்டடம் உடைந்து விடுகிறது என்பது சாதாரணமான மனிதன் கூட புரியக்கூடிய ஒரு விஷயமாகும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த 5 தூண்களும் இல்லாமல் இஸ்லாம் கிடையாது. அந்த வகையிலே இஸ்லாத்தின் இந்த 5 தூண்கள் மிக முக்கியமான ஒரு தூணாகிய ஜக்காத்தை பற்றி இன்றைய ஹுத்பாவிலே சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது ருக்குனாக, மூன்றாவது அடிப்படையாக அல்லது மூன்றாவது தூணாக இந்த ஜக்காத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான். இது புதிதாக வந்து ஹுத்பாவில் சொல்ல வேண்டிய அவசியமோ அல்லது ஆதாரங்கள் சொன்னால்தான் நான் நம்புவேன் என்கிற நிலையிலோ நாம் இல்லை. எல்லோருக்கும் தெளிவாக உறுதியாக தெரிந்த ஒரு உண்மையா. இந்த ஜக்காத் தூண் என்று அடையாளப்படுத்தப்படுகிற அதே நேரத்தில் அதனுடைய சட்டம் வாஜிப் என்பதாக. இந்த ஜக்காத்தை ஒரு மனிதன் கொடுக்க வேண்டும். எப்போது கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், அவனிடத்தில் குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருக்கிற போது அவன் கொடுக்க வேண்டும். எல்லா முஸ்லிம்களின் மீதும் ஜக்காத்து கடமை. ஜக்காத் என்பது செல்வந்தர்கள் மீது கடமையான ஒரு வணக்கமா. யமனுக்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஜக்காத்தை பற்றி சொல்லும் போது, துஉஹது மின் அக்னியாஇஹிம் ஃபதுரது அலா ஃபுகராஇஹிம், அவர்களில் உள்ள செல்வந்தர்களில் இருந்து அந்த ஜக்காத் எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு அந்த ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அப்ப செல்வந்தர்கள் பணக்காரர்களிடமிருந்து ஜக்காத் எடுக்கப்படும், ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். அன்புள்ள சகோதரர்களே, பணக்காரன் என்பது இஸ்லாமிய பார்வையில் யார்? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நம்முடைய வழக்கத்தில் சில பணக்காரர்கள் இருக்கிறார், அடையாளம் கண்டு வைத்திருக்கிறோம். இவர் பணக்காரன், இவர் பணக்காரன், அவர் பணக்காரன், அல்லது சில அடையாளங்களை வைத்திருக்கிறோம். இப்படி இருந்தால் அவர் பணக்காரன், அல்லது இவை அவரிடம் இருந்தால் அவர் பணக்காரன் என்று நாம் சில அடையாளங்களை வைத்திருக்கிறோம். அதனால இந்த அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலை நிறைய பேரிடம் இருக்கிறது. உண்மையிலேயே இஸ்லாத்தின் பார்வையில் யார் செல்வந்தர் என்று சொன்னால், ஜக்காத்து கொடுப்பதற்குரிய நிசாப் யாரிடம் இருக்கிறதோ அவரெல்லாம் செல்வந்தர். அந்த அடிப்படையில் ஜக்காத்தினுடைய நிசாப் என்று நம்ம சொல்லுகிற போது, அந்த குறிப்பிட்ட அளவு என்று சொல்கிற போது, பொதுவாக தங்கம், வெள்ளி, அடுத்தது கால்நடைகள் இருக்கின்றன, விவசாயம் இருக்கிறது. இந்த தங்கம், வெள்ளி தான் வியாபார பொருட்களையும் தீர்மானிக்கும். இந்த லிக்விட் கேஷ் என்று சொல்லக்கூடிய பணத்தையும் தீர்மானிக்கும் தங்கம், வெள்ளி தான். இந்த அடிப்படையில் பார்த்தால் நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் கூட மிக பிரபல்யமான கருத்து, ஹதீஸ்களின் நிழலில் 85 கிராம் தங்கம் யாரிடம் இருக்கிறதோ அவர் பணக்கார். 85 கிராமுக்கு நிகரான தங்கம் அல்லது பணம் யாரிடம் இருக்கிறதோ அவர் பணக்காரன் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடாகும். 85 கிராம் என்றால் கிட்டத்தட்ட 11 பவுன். ஒரு பவுன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 360, 370 என்று போகிறது. பார்த்தால் சுமாராக ஒரு 40 லட்சம், அக்யூரேட்டாக சொல்லவில்லை, சுமாராக ஒரு 40 லட்சம் ரூபாய் தங்கமோ அல்லது தங்கமும் காசுமோ ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால், அல்லது தங்கமும் பொருளும் இருக்குமாக இருந்தால், எது தனி தங்கமாக இருந்தாலும் சரி, தனி காசாக இருந்தாலும் சரி, அல்லது பெறுமதியான வியாபார பொருட்களாக இருந்தாலும் சரி, அவர் பணக்காரர், அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே பொதுவாக சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட பணக்காரர்களில் பலர் இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்தில் பொதுபோக்காக இருக்கிறார். உண்மையிலேயே சமூகத்தில் மக்களால் அடையாளப்படுத்தப்பட்ட பணக்காரர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் பணக்காரர்கள் தான், அவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கிறது, நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன. அவர்கள் ஜக்காத்துடைய விஷயத்தில் சிலர், பலர் பொதுபோக்காக இருக்கிறார். சிலர் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது உள்ள பயம் மிக நுணுக்கமாக கணக்கு பார்த்து அவர்களுடைய ஜக்காத்தை கொடுத்து விடுவார். இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறார்கள், நான் சொன்ன மாதிரி நான் ஏழை,
அவரே அவருக்கு சொல்லிக் கொள்றார். நான் இந்த தொழில் சின்ன தொழில், நான் ஆட்டோ ஓட்டுவேன், அல்லது நான் ஒரு சின்ன சில்லறை கடை வைத்திருக்கிறேன், ஒரு பெட்டி கடை வைத்திருக்கிறேன், அல்லது நான் விவசாயம் செய்கிறேன், அல்லது நான் கடல் தொழில் செய்கிறேன். அவருக்கு சொல்றார், எனவே நான் ஏழை, நான் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி நிறைய பேர் ஜக்காத்திலிருந்து தப்பி ஓடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிசாபை பொறுத்தவரையில் உதாரணமாக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் ஆட்டோ ஒன்று வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆட்டோ ஒன்று வைத்திருக்கிறான். அவன் தொழில் ஆட்டோ ஓடும். ஆனால் அவன் மாஷா அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், இந்த ஆட்டோ ஓடுகிற காசிலிருந்து ஒரு சீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சேமிக்கிறான். சேமித்து ஒரு கட்டம் வருகிறது, ஒரு 50 லட்சம் ரூபாய் சீட்டு அவனுக்கு கிடைத்து விட்டது, அல்லது சேமிப்பு கிடைத்து விட்டது. இந்த 50 லட்சத்திற்கு அவன் ஒரு நிலம் வாங்குகிறான், அல்லது ஒரு வீட்டை வாங்குகிறான். அவனுடைய நியத் என்னவென்றால், நம்முடைய மகளிருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், அல்லது பிறகு நமக்கு தேவைப்படும், எனவே நல்ல விலை வந்தால் இதை நம்ம விற்கலாம் என்று அவன் ஒரு சேமிப்பாக, ஒரு வியாபார பொருளாக அந்த நிலத்தை வாங்கி வைக்கிறான். அப்படி நிறைய பேர் இருக்கிறார். வளவு வாங்கியிருப்பார்கள். அவர்களுடைய நியத் என்ன என்று கேட்டால், அந்த வளவை ஒரு நல்ல விலை வந்தால் விற்பது. வீடு கட்டுவதற்கல்ல, வீடு கட்டுவதற்காக வாங்கி போட்டிருக்கிற நிலத்திற்கு ஜக்காத் கிடையாது, ரைட்? அல்லது குடியிருப்பதற்காக அவர் வாங்கிய வீட்டுக்கு ஜக்காத் கிடையாது. ஆனால் இவருடைய நியத் நன்றாக, இது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் தொடர்பான ஒரு விஷயமாகும். நம்ம இங்க யாருக்கும் சொர்க்கம் கொடுப்பதும் இல்லை, நரகம் கொடுப்பதும் இல்லை. நம்ம போய் நிற்க வேண்டும் அல்லாஹ்வுக்கு முன்னால். எனவே மனச்சாட்சியோடு பேச வேண்டிய ஒரு விஷயமாகும். இப்ப நம்ம வாங்கி வைத்திருக்கிற அந்த நிலத்தின் நோக்கம், அதை நல்ல விலை வந்தால் விற்பது என்பது. இப்போது இந்த ஆட்டோ ஓட்டக்கூடியவர் நாளாந்தம் ஒரு 2000 ரூபாய், 2500 ரூபாய், 3000 ரூபாய் உழைப்பார். ஆனால் அவரிடம் 50,000 ரூபாய், 50 லட்சம் பெறுமதியான ஒரு வளவு இருக்கிறது, ஒரு நிலம் இருக்கிறது. நோக்கம் வியாபார பொருளாக அதை வைத்திருக்கிறார். ஒருவர் 60 லட்சத்தை கேட்டா கொடுப்பார். இப்போது இவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர். இப்படி எவ்வளவு பேர் இந்த சமூகத்தில் ஜக்காத்தில் இருந்து தப்பிச் செல்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த ஒரு பக்கம் உண்மையிலேயே அடையாளப்படுத்தப்பட்ட செல்வந்தர்கள் நிறைய பேர் ஜக்காத்து கொடுக்க விருப்பம். அல்ஹம்துலில்லாஹ், முன்னைய காலங்களோடு ஒப்பிடுகிற போது இப்ப பரவாயில்லை. முன்னைய காலம் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலைக்கும் இப்போதும் நிறைய மாற்றம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், 40 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலை என்ன? கொஞ்சம் இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அது ரைஸ் மில்லாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு கடையாக இருக்கலாம். கடை வச்சிருக்கிறவர், அவர் வீடு அல்லது கடை. 27 வரும், நோன்பு 27 வரும், 27ஆம் கிழமை அதுக்கு பேர். அந்த நாளில் பார்த்தால் அவர்களுடைய ரைஸ் மில்லுக்கு முன்னால பெரிய கியூ நிற்கும், அல்லது கடைக்கு முன்னால் பெரிய கியூ நிற்கும், அல்லது சில வீடுகளுக்கு முன்னால் பெரிய கியூ. காலையிலே கியூ நிற்கும். சும்மா அவங்க வேணும் ஆர்டிபிஷியலாக அந்த கியூவை உருவாக்குவார். உருவாக்கினதுக்கு பிறகு ஒரு டைம் வரும், அவர் ஒவ்வொரு ஆளுக்கு 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபான்னு கொடுப்பார். எங்கேயாவது ஒரு 20 ரூபா கொடுத்தா அது பெரிய ஒரு அமௌண்ட். அப்படி கொடுக்கறத நம்ம அந்த நேரத்தில் பேசக்குள்ள இந்த எலும்பு துண்டு வீசுவது போல என்று ஒரு கீழ்த்தரமான ஒரு உதாரணத்தை பயன்படுத்தியது சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அல்ஹம்துலில்லாஹ், இப்ப அந்த நிலை கிடையாது. எங்கும் போய் அந்த கியூல நிக்கிற வழக்கம் எல்லாம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் சொத்துக்களை கணக்கு பார்த்து 2.5% என்று ஜக்காத் எல்லாம் கொடுக்கவில்லை, சும்மா கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்தார்கள். இன்று நல்ல மாற்றம் இருந்தாலும் கூட பெரும்பாலானவர்கள் அந்த பழைய ஸ்டைல்ல புதிய முறையை கையாளுகிறார். ஜக்காத் நிதியங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ஊரிலையும். அந்த ஜக்காத் நிதியங்கள் வசூல் செய்கின்றன. 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு கல்முனையில ரோட்டால போகும்போது ஆட்டோ அனௌன்ஸ் பண்ணிட்டு போகுது, ஜக்காத் வசூலிப்பது தொடர்பான விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகுது. ஒவ்வொரு ஊர்லயும் இதான் நடக்குது. அப்ப என்ன செய்வாங்க, ஜக்காத் நிதியத்தில் உள்ளவர்கள் போவார். ஒரு வீடா போனா அவர்கள் 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 50,000 ரூபாய் கொடுப்பார்கள். சிலர் அவர்களுடைய ஜக்காத்தில் இருந்து அந்த அமௌண்டை கொடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அது பிரச்சனை. ஒரு இடத்தில் இந்த ஒரு 5 லட்சம் அவருடைய ஜக்காத் என்று சொன்னால் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கிறார் ஜக்காத் நிதியம், நல்ல வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் எப்படி கொடுக்குறாங்க, இவங்க வாராங்களே, எனவே அவங்கள வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது என்பதற்காக ஒரு 5,000 ரூபாய், 10,000 ரூபாய், அதோட முடிஞ்சு அவங்களோட ஜக்காத் சாப்டர். இப்படியாக நம்ம சமூகத்தில் ஜக்காத்தினுடைய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பொடுபோக்கு நிலவுவதை நம்ம காண முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஜக்காத் இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்று. அது ஒரு வாஜிபான கடமை. இந்த கடமையை ஒருவர் மறுத்தால், அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க நம்முடைய சமூகத்தில். அல்ஹம்துலில்லாஹ், யாராவது ஜக்காத்தினை கடமை இல்ல, ஜக்காத் கடமை, பொருளாதாரம் கடமை ஆயிட்டு, ஆனா மார்க்க கடமை இல்ல அது அப்படின்னு ஜக்காத்தை மறுத்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக கருதப்படுவார். முர்த்தத். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அப்படி சிலர் மறுத்த போது அவர்களுக்கு முர்த்தத்துகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்தார்கள் என்கிற செய்தி எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அப்ப முதல் நிலை என்னன்னு கேட்டால், ஒருவர் ஜக்காத் என்பது மார்க்கத்தில் இல்லை, அது கடமை இல்லை என்று நிராகரிப்பாராக இருந்தால் அவர் நிராகரித்தவராக கருதப்படுவார், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக கருதப்படுவார். இரண்டாவது நிலை, ஒரு மனிதன் ஜக்காத் கடமை என்பதை அறிந்திருக்கிறான், ஏற்றுக்கொண்டிருக்கிறான், மறுக்கல. ஆனால் அவன்
பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசையினாலோ அல்லது கஞ்சத்தனத்தினாலோ அந்த ஜக்காத்தை கொடுக்க அவன் பின்வாங்குகிறான். இவனுடைய நிலை இவனை முர்த்தத் என்று சொல்வதா அல்லது இவனுக்கு வேறு நிலை இருக்கிறதா என்கிற இந்த மஸ்அலாவை பொறுத்தவரையில் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் இவன் கொல்லப்பட வேண்டும், இவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்கிற ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி இவன் ஏற்றுக்கொள்கிறான், கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். கஞ்சத்தனம் தான் இவனுக்கு தடையாக இருக்கிறது. எனவே நம்ம இவனை காஃபிர் என்று சொல்ல முடியாது, ஆனால் இவனுடைய நிலை மிக பயங்கரமானது என்று சொல்கிறார். இவன் பெரும்பாவம் செய்கிறான், அதிலும் இவனுடைய நிலை மிக ஆபத்தானது. உண்மையிலே இது சட்ட ரீதியாக உலமாக்கள் பேசக்கூடிய விஷயம். இது தொடர்பாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை நம்ம பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிக கடுமையான எச்சரிக்கைகள் இது தொடர்பாக வந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலும் இவர்களால் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு, சமூகத்துக்கும் பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் ஜக்காத்து கொடுப்பதை தவிர்த்துக் கொண்டால், ஜக்காத்து கொடுப்பதை தவிர்த்துக் கொண்டால், கொடுக்காமல் இருந்தால் அவர்களை பஞ்சத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் மழை இல்லாமல் அவர்களை சோதிப்பான் என்று சொல்லும். என்றால் இவர்கள் செய்கிற அந்த பாவம் அவ்வளவு பெரியது. அதே நேரத்தில் மறுமையிலே இவர்களுடைய நிலையை பொறுத்தவரையில் மிக பயங்கரமான சாதாரணமானதல்ல. மஹ்ஷரில் வைத்து இவர்களுக்கு தண்டனை. மஹ்ஷரில் வைத்து இவர்கள் ஜக்காத்து கொடுக்காமல் வைத்திருந்த அந்த பொருளாதாரம் எல்லாம் கொண்டு வரப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவர். எனவே இவர்கள் இந்த உலகத்தில் ஜக்காத்து கொடுக்காமல் வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்த சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா மறுமையிலே கொண்டு வருவார். கொண்டு வந்து அவற்றை நரகத்தில் போட்டு பழுக்க வைக்கப்பட்ட அந்த பொருளை கொண்டு அவனுடைய விலாவிலும் முதுகிலும் முகத்திலும் சுடப்படும் என்று குர்ஆன் சொல்லுது. வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஜக்காத்து கொடுக்காமல், பதுக்குறேன்னா சும்மா அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அல்ல, அதாவது ஜக்காத்து கொடுக்காமல் வைப்பது பதுக்குது. அப்படி சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொல்லுங்கள். யௌம யுஹ்மா அலைஹா ஃபி நாரி ஜஹன்னம், அதை நரகத்தில் போட்டு சூடாக்கப்பட்டு ஃபதுக்குவா, துக்குவா என்று சொன்னால் இந்த அரபு நாடுகள் இருந்தவங்களுக்கு தெரியும். துக்குவா, மிக்குவான்னா அயன் பாக்ஸ். நீங்க சவுதியில போய் ஒரு அயன் பாக்ஸ் ஒரு அரபு கடையில வாங்குறதா இருந்தால் மிக்குவான்னு கேட்டா தான் தருவார். அப்ப இங்க அல்லாஹ் அதே சொல்ல பயன்படுத்துறான், துக்குவா. அப்ப அந்த அயன் பாக்ஸ் அவங்களுடைய முகத்தில் வைக்கிற மாதிரி தான் அது. இந்த சூடு சும்மா சாதாரணமா உண்டு 110 இருக்கும், இல்லாட்டி 220 இருக்கும். ரைட், அங்க அப்படி இல்ல. நரக நெருப்பு என்பது மேக்சிமம் சூடான். அப்ப அந்த நரகத்தில் இவனுடைய அந்த பொருளாதாரத்தை போட்டு எடுத்து அவனுடைய விலா, முகம், முதுகு எல்லாமே சுடப்படும். இது மஹ்ஷர்ல நடக்கும். இது குர்ஆன் சொல்லு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜக்காத்து கொடுக்காமல் வைத்திருக்கிறார்களே பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா அடுத்த இன்னும் ஒரு டிஃபரண்டான தண்டனை, ஒரு பாம்பா மாத்திடுவான் மறுமையில. அந்த பாம்பு வந்து அவனுடைய கழுத்தை சுற்றி கன்னத்துக்கு முன்னால், முகத்துக்கு முன்னால் இப்படி படம் எடுத்து நின்று கொண்டு அது சொல்லும், நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த உலகத்தில் நீ ஜக்காத்து கொடுக்காமல் வைத்திருந்த உன்னுடைய பொருளாதாரம். அன மாலுக அன கன்சு, நீ ஜக்காத்து கொடுக்காமல் வைத்திருந்த பொருளாதாரம், நீ சேமித்து வைத்திருந்த, ஜக்காத்து கொடுக்காமல் சேமித்து வைத்திருந்த பொருளாதாரம் நான் தான் என்று அவனுடைய கன்னத்தில் அந்த பாம்பு கொத்தும். நஅூதுபில். ஒரு சாதாரணமான ஒரு தண்டனை அல்ல, இது மிக பயங்கரமான தண்டனை. மிருகங்கள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளை வைத்திருக்கிறவர்களுக்கும் இந்த நிலை தான். அந்த மாட்டை கொண்டு குத்து வைப்பான் அல்லாஹ். ஹதீஸ்ல வருது. மாடு இருக்கிறது, மாட்டினுடைய ஜக்காத் அந்த அளவுகளை பற்றி பேசுவதற்கு நேரம் இடம் தர மாட்டாது. இப்ப மாட்டுக்கு ஒரு அளவு இருக்கிறது, அந்த அளவுக்கு மேல் இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் மாட்டை வைத்திருந்தால் அல்லது ஆட்டை வைத்திருந்தால் அந்த ஆட்டுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டு, அந்த மாட்டுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டு அவை வந்து இவனை குத்தி கொதரும். சுப்ஹானல்லாஹ். இப்படியான பயங்கரமான தண்டனைகள் ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு குரூப்போட மைண்ட் செட் என்னன்னா, நான் ஜக்காத்துக்கு எலிஜிபிள் இல்ல, அவங்களுக்குள்ளேயே ஃபத்வா கொடுத்துக்கிறாங்க. அவர் கேட்கணும், என்கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கிறது, இவ்வளவு காசு இருக்கிறது, இவ்வளவு ஒரு வளவு வாங்கி போட்டிருக்கிறேன் என்று அவர் இது பற்றி பேச வேண்டும், கேட்க வேண்டும். அவரே முடிவெடுத்துட்டு நான் ஜக்காத்து. இன்னும் ஒரு பயங்கரமான நிலை இருக்கிறது என்றால், ஒரு குரூப் இருக்கிறார்கள், அவங்க அந்த ஜக்காத் வாங்கி பழகியவர்கள். அவர்கள் இப்போ எதிர்பார்க்கிறதும் கேட்கிறதும் அவர்களுடைய ஹெபிட்டாக மாறி இருக்கிறது. நல்லா பாதுகாக்க வேண்டும். இந்த எச்சரிக்கை என்பது வெளியில தெரிகிற பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல, நிசாபை அடைந்த அத்தனை பணக்காரர்களுக்கும். அன்புள்ள சகோதரர்களே, நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். மிக தெளிவான விஷயங்கள் இவை. இது பெரிய ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய அல்லது விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் கிடையாது. சிம்பிளாக புரியக்கூடிய விஷயம். நிசாப் என்கிற பொருளாதார அளவை அடைந்த ஒவ்வொருவருக்கும் இந்த எச்சரிக்கையும் இந்த தண்டனையும் மறுமையிலே கிடைக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தை பெற்று சமூகத்தில் பிரபல்யமான பணக்காரர்களாக இருந்து கொண்டு யாரெல்லாம் இந்த ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இது இரட்டிப்பான எச்சரிக்கை என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்துல நமக்கு தெளிவில்லாமல் சிலர் இருக்கிறார்.
இருக்கலாம். அப்படியானவர்கள் அதற்குரிய தெளிவை பெற வேண்டும், கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய குத்துபாவுக்கு பிறகும் ஜகாத் தொடர்பான ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தெளிவை விரும்புகிறவர்கள் உட்கார்ந்து உங்களோட கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் அதிலே கேட்கலாம். இது ஒரு இபாதத். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சமூகத்தில் ஒரு நல்ல நிலையை பார்க்கிறோம் என்று கேட்டால் நிறைய பேர் தொழுகை சம்பந்தமா கேள்வி கேட்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மௌலவி நான் இப்படி தொழுதுட்டேன் கூடுமா, அல்லது இப்படி செய்கிறேன் கூடுமா, இமாம் ஓதக்குள்ள நான் மௌனமா இருக்க வேண்டுமா, அல்லது நான் திரும்ப நானும் ஓத வேண்டுமா, ருக்குல நான் என்னுடைய கையை எப்படி வைக்க வேண்டும், சுஜூதில் என்னுடைய காலை எப்படி வைக்க வேண்டும். மாஷா அல்லாஹ் நிறைய கேட்கிறாங்க. சந்தோஷம். ஏனென்றால் அவருக்கு தன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அந்த ஆசையும் உணர்வும் வந்திருக்கிறது. இது ஒரு சக்சஸான விஷயம். அதே போல உம்ரா ஹஜ்ஜிக்கு போனோம் என்றால் அங்கு வருகிறவர்கள் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. நான் இப்படி செய்து விட்டேன், சரியாகுமா, அல்லது இதுக்கு என்ன பரிகாரம் என்று கேட்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் சந்தோஷம். அதே போல ஜனாசாவோடு உள்ள விஷயங்கள்ல நிறைய கேள்வி கேட்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஜகாத்தோடு உள்ள விஷயத்துல நிறைய பேர் கண்டுகொள்வதில்லை, இக்னோரன்ட். ஓரளவு வசதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், பெரிய அளவில் இல்ல. இப்ப நம்ம கிட்ட கேள்வி கேட்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 100 பேர் 200 பேர் தொடர்பு கொள்றாங்க என்றால் கேள்வி கேட்பதற்கு, அதிலே இப்ப நோன்பு காலத்தில் உதாரணம் ஜகாத் சம்பந்தமாக கேள்வி கேட்கறாங்க மிச்சம் குறையும். நோன்பை பத்தி கேள்வி கேட்கிறாங்க, நோம்பினுடைய சட்டங்களை பற்றி கேள்வி கேட்கிறாங்க, தொழுகையை பற்றி கேட்கிறாங்க, தராவிஹை பற்றி கேட்கிறாங்க, நியத்தை பற்றி கேட்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஜகாத்தை பற்றி கேட்பவர்களுடைய வீதம் குறையும். என்னென்றால் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று முடிவெடுத்து. இந்த நிலை வருவதற்கு காரணம் என்னவென்றால், பிரதானமான காரணம் நம்முடைய ஈமானில் இருக்கிற ஒரு விதமான கோளாறு. குறிப்பாக பொருளாதாரம் தொடர்பாக இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய கொள்கை தெளிவு நம்மிடம் இல்லை. நமக்கு ஈமான் இல்லை என்று நான் சொல்லல. என்றால் ஈமான் இருக்கிறதால தான் நோன்பு பிடிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஈமான் இருக்கிறதால 5 நேரம் தொழுகிறார். ஈமான் இருக்கிறதால வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வரார். இல்லாட்டி அவர் வர தேவையில்லை. பெருநாள் தொழுகைக்கு வந்து நிற்கிறார். அவரிடம் ஈமான் இருக்கிற, ஈமான் இல்லை என்று சொல்லல. ஈமானில் பலவீனமும் கோளாறும் இருக்கிறது. இப்ப பொருளாதாரம் தொடர்பான ஒரு அழகான கோட்பாட்டை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன கோட்பாடு என்றால், முதலாவது கோட்பாடு, இந்த பொருளாதாரத்தின் உண்மையான உரிமையாளன் அல்லாஹ். அது யார கையில் இருந்தாலும் சரி, உண்மையான ஓனர் யாரு? அல்லாஹ். இது குர்ஆன் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு உண்மையா. இப்ப நீங்கள் ஆயத்துல் குர்சி ஓதுவீர்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அடுத்தது லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அதே போல நம்ம லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இதெல்லாம் அடிக்கடி கேட்கிறது ஓதுறது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே. அப்ப இந்த பிரபஞ்சத்தின் உண்மையான ஓனர், உண்மையான உரிமையாளன் அல்லாஹ். நம்மிடம் இருக்கிற பொருளாதாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருப்பது என்ஜாய் பண்றதுக்கு இல்ல. இது ஒரு பேசிக்கான விஷயம். இந்த உலகத்தில் நம்மை படைத்திருப்பது சோதிப்பதற்காக, அனுபவிப்பதற்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அங்க போனா உண்மையான அனுபவிப்பு தானே. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தர வேண்டும். மேக்சிமம் அனுபவிக்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்ல. தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், அதை செய்யக்கூடாது, அது ஒன்றும் இல்ல. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன். அந்த சுவர்க்கத்தில் உங்களுடைய உள்ளம் ஆசைப்படுகிற அனைத்தும் கிடைக்கும். நீங்க விரும்புற முழுதும் கிடைக்கும். நீங்க கேட்கிற எல்லாம் கிடைக்கும். குர்ஆன் அல்லாஹ் அது கிடைக்கும் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க சீப்பாத இட போட்டு விடக் கூடாது. சும்மா நம்மட இந்த உலகத்தில் உள்ள மாதிரி ஒரு அறகுறையான இன்பமாக கருதிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபீஹா மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணும் பார்த்திருக்காது, உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் யாருமே பார்த்திருக்காத, எந்த மனிதனுமே கேட்டிருக்காது, உலகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு மனிதனுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கு. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்க. அங்கதான் அனுபவிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்ப மாஷா அல்லாஹ் பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவருக்கு பிடிச்ச ஒரு வட்டலப்பம் தின்னல. பெரிய கோடீஸ்வரர், நல்ல சொத்துக்கள் அங்கும் இங்கும் இருக்கிறது, மட்டன் சாப்பிடல, ஆட்டரிச்சு சாப்பிட்டு. இதுதான் நம்ம இந்த உலகத்தில் உள்ள லிமிட். இப்போ வயசாயிட்டுன்னா ஒரு 50 வயசை தாண்டிட்டார், 60 வயசு ஆயிட்டு, இந்த 30-35 வயசுல பிடிச்ச பிடிப்பு பிடிக்கல. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒருவர் இப்ப எல்லாமே இந்த 5 ஸ்டார் அது இது வந்து ரெஸ்டாரண்ட் போற எல்லாத்திலையும் கண் பிடிக்குது, கண்ணுக்கு பிடிக்குது, உடம்புக்கு இடம் தருது, வயிறு இடம் தருது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்துக்குள்ள ஒருவன் போய்ட்டான் என்றால் இந்த சுவர்க்கத்தை அனுபவிப்பதற்காக டீடைல்ஸா சொல்றாங்க. அனுபவிப்பது என்பது விபரமாக சொல்கிறார்கள். உண்பது, குடிப்பது, உடலுறவு கொள்வது போன்ற விஷயங்களுக்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் 100 பேருடைய பலம் கொடுக்கப்படும். அல்லாஹ். அப்ப என்ன மீனிங்? டயர்ட் ஆகாம, என்னது தெவிட்டாம நல்லா என்ஜாய் பண்ண, அதுக்கு தான் சுவர்க்கம். இந்த உலகம் அப்படி. இப்ப யோசிச்சு பாருங்க, போன வருஷம் நல்லா இருந்தும் இந்த வருஷம் டயபெட்டிக், போன வருஷம் நல்லா இருந்தும் இந்த வருஷம் சொல்றோம் கொலஸ்ட்ரால், போன வருஷம் நல்லா இருந்தும் இந்த வருஷம் சொல்றோம் நமக்கு பிபி, போன வருஷம் நல்லா இருந்தும் இந்த வருஷம் கிட்னி டேமேஜ் என்று கேள்விப்படும். போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷத்துல நிறைய மாற்றங்களை பார்க்கிறோம். போக போக எல்லாம் மாறிட்டே. உலகத்தில் அனுபவிப்பது என்பது ஏமாற்றுவது.
அல்லாஹ் சொல்லிட்டான் மதாஉல் குரூர். சுப்ஹானல்லாஹ், படைத்தவனுக்கு தானே தெரியும் அதில் உள்ள தத்துவம். அவன் சொல்லிட்டான் உனக்கு சுகமா இருக்கும், ஆனா ஏமாத்து. நோம்பு திறந்துட்டு நிறைய வெரைட்டிஸை வச்சு சாப்பிட்டா அப்படியே சுகமா இருக்கும். கொஞ்சம் சொன்னாங்க சுகரை டெஸ்ட் பண்ணி பார்த்தா 380 சுகமாக இருக்கும், ஏமாத். ஆனால் சுவர்க்கத்தில் சுகமாகவே ஏமாத். அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம இந்த உலகத்தில் எதற்கு படைத்திருக்கிறான் என்றால் அனுபவிப்பதற்கல்ல, நம்மளை சோதிச்சு பார்க்க. அதனாலதான் இந்த பொருளாதாரத்தை பாருங்க, சிலர் இருக்கிறாங்க சுற்றியான கெட்டிக்காரா. நம்ம ஸ்கூல்ல படிக்கிற நேரத்துல நம்ம வகுப்புல இருந்து நல்ல கெட்டிக்காரன் நடந்துருக்கு. இன்றைக்கு அவன் ஒரு கூலி தொழிலாளியா, நம்ம பெரிய ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கு. இன்னும் ஒருவன் சும்மா ஒரு மொக்கனாக இருந்தவன், ஒன்றுக்கு உதவாதவனாக. ஆனா சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு அவனை பார்க்கிறோம், அவன் பெரிய ஒரு கோடீஸ்வரனா. என்னது நல்லா புரியணும். இது ரெண்டு பேரும் புடவை கடை தான் வச்சிருக்கிறாங்க. ஒருவன் எல்லா பேங்க்லயும் லோன், ஆக்கள்கிட்ட கடன், ஊரோட்டு ஓடுறதுக்கு ரெடி ஆகிறான். இன்னும் ஒருவனை பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் பெரிய வீடு கட்டிருக்கிறான், வாகனம் வாங்கியிருக்கிறான், சொத்து வாங்கியிருக்கிறான், நல்லா இருக்கிறான். ரெண்டு பேரும் வச்சிருக்கிறது என்ன? புடவை கடை. ரெண்டு பேரும் விவசாயம் செய்யறான். ரெண்டு பேருக்கும் 10 ஏக்கர் தான். ஒருவனுக்கு பெரிய விளைச்சல், இன்னும் ஒருவன் கையை கடிச்சு. என்ன இது? அல்லாஹ்வுடைய தக்தீர். சோதிக்கிறான், அவருக்கு கொடுத்து சோதிக்கிறான், இவருக்கு கொடுக்காம சோதி. இதுதான் உலகத்தில் உள்ள நோக்கம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் நினைத்தால் எல்லோருக்கும் தரலாம். இது நம்முடைய உறுதியான அகீதா, ஈமான். அல்லாஹ் நினைத்தால் எல்லோருக்கும் கிடைக்கும். இன்றைக்குள்ள பிரச்சனை என்னென்றால், இந்த பொருளாதாரம் நான் கஷ்டப்பட்டு உழைத்தது, என்னுடையதை நான் நினைத்தபடி அனுபவிக்க வேண்டும், இதுல தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த மனநிலை தான் ஜக்காத்து கொடுக்காமல் நம்மை தடுக்க. இந்த பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய பொருளாதாரம் என்பதை நாம் புரிந்தால் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. இப்ப வெளிநாட்டில் மகன் இருக்கிறார், நான் பிராக்டிகலா பேச, உங்களோட மகன் வெளிநாட்டில் இருக்கிறார், நோன்பு வந்து ஒரு அமௌண்ட் காசு அனுப்புறார். காசு அனுப்பி சொல்றார், வாப்பா இந்த காசுல 1,00,000 ரூபாவை இந்த மஸ்ஜிதுல் முஹம்மதிக்கு கொடுங்க, இன்னும் ஒரு 50,000 ரூபாவை பெரியப்பாக்கு கொடுங்க, இன்னும் ஒரு 25,000 ரூபாவை நம்ம பக்கத்து வீட்டுள்ள அந்த விதவைக்கு கொடுங்க, இன்னும் ஒரு 10,000 ரூபாவை அந்த மதரசாக்கு கொடுங்க. இப்ப வாப்பா அதை பதுக்குவாரா கொடுப்பாரா? காசு அனுப்பினவன் சொல்றான் கொடுண்டு, பாப்பா கொடுத்துட்டு யாரும் எடுத்து சொன்னத்துல எந்த குறையும் பெரும்பாலான 99% பெற்றோர் செய்வதில்லை. மகன் எப்படி சொல்றாரோ, பாப்பாக்கு மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருவர் நமக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பி இப்படி செய்யுன்னு சொன்னா நம்ம அதை கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு சங்கடம் வரல. சில நேரங்கள்ல அனுபவம் இருக்கும். உங்களுக்கு உங்களோட கையில ஒரு 25 லட்சத்தை தருவாங்க, 10 லட்சத்தை தருவாங்க, 50 லட்சம் தருவாங்க, 1 கோடி தருவாங்க, இதை கொண்டு பள்ளியை கொடுத்துருங்க, இதை கொண்டு அதுக்கு கொடுத்து நம்ம சங்கடப்படுற இல்லை. என்னோட தாரான் அவன் கொடுக்க சொல்றான், கொடுக்குறோம். இப்ப என்னிடமும் உங்களிடம் இருக்கிற இந்த காசு, பணம், நகை, வீடு, சொத்து, வயல், காணி எல்லாம் யாருடையது? அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் தந்துட்டு சொல்றான், நீ எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்லை, நான் உனக்கு தந்திருக்கிறேன் 1 கோடி ரூபாய். இந்த 1 கோடி ரூபாவுல நீ 25 வீதம் 2,50,000. நான் பிரிட்டிஷா 25 லட்சத்தை கூடுன்னு சொல்லல, உனக்கு நான் தந்திருக்கேன் 1 கோடி. இந்த 1 கோடியில 2.5 லட்சம் ரூபாவை எடுத்து நீ அதுக்கு தகுதியானாக்களை கொடுத்துறப்பா என்று அல்லாஹ் சொல்லும் போது இதை எடுத்து நடக்கிறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னென்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல் பொருத்தமில்லை, இருந்தாலும் அது கடுமையாக சொல்ல வேண்டிய ஒன்று, காரூணியத். காரூணியத் என்று சொன்ன என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தில் ஒருவனுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்தான், அவனுடைய பேர் தான் காரூன். பொருளாதாரத்தில் மேக்சிமம் கொடுத்தான். குர்ஆன் சொல்லுகிறது அவனுடைய பொருளாதாரம் எப்படி என்று கேட்டால், அவன் அந்த பொருளாதாரத்தை வச்சு பூற்ற ஹசானாக்கள், ஸ்டோர்கள் இருக்கிறது, அந்த ஸ்டோர்களின் திறப்புகளை சுமப்பதற்கென்று ஒரு படை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தான். சுப்ஹானல்லாஹ், துறப்ப தூக்குறதுக்கு ஒரு கூட்டம் அவனுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும், அப்படி கொடுத்திருந்தான். அப்ப பணம் வந்தால் திமிர் வரும், நான் இல்லன்னு சொல்லல யாரும். ஆனா ஈமான் இருந்தா திமிர் வராது. பணமும் இருந்து ஈமான் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு திமிர் இருக்கும் அவன். அப்ப இந்த இவன் காரூனிட்ட ஈமான் இல்ல, திமிர் பிடித்து அலைகிறான். திமிர் பிடித்து அலையும் போது அங்குள்ள படித்தவர்கள், விவரமானவர்கள் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார்கள், வப்தகி ஃபீமா ஆதகல்லாஹு தாரல் ஆகிரா, உனக்கு அல்லாஹ் தந்திருப்பதில் உன்னுடைய மறுமை வீட்டுக்கும் நீ தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. அதே நேரத்தில் நாங்க இப்படி சொல்றது, உன்ன முழு சொத்தையும் போய் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுன்னு சொல்லல, உன்னுடைய உலக தேவைகளுக்கு நீ வச்சுக்கொள்ளு, ஆனா அதே டைம்ல மறுமைக்குரிய சேமிப்பை நீ செய் என்று சொன்னார். அவன் கணக்கெடுக்க திமிரோட நடக்கிறான். திரும்ப சொன்னார்கள், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹின். திமிர் பிடிச்சு நடக்காது, பெருமை பிடிச்சு நடக்காது. உனக்கு அது பெருசா இருக்கும், ஆனா அல்லாஹ்க்கு பிடி. உனக்கு பெருமை வர்றது, பெரிய ஒரு வாகனத்துல போக்குள்ள உன்னை பத்தி நீ பெருசா நினைக்கிறது, 4 பேருக்கு கொடுக்கக்குள்ள பெட்டி என்னமோ சாதிச்ச மாதிரி நீ நினைக்கிறது, இதெல்லாம் பெருமை. அப்படி பெருமை பிடிச்ச அலையா, பெருமை பிடிச்சு அலைகிறவங்க அல்லாஹ்க்கு பிடிக்காது. எவ்வளவு அழகா அட்வைஸ் பண்ணாங்க. அவன் உடனே ஆன்சர் என்ன பண்ண தெரியுமா? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் மின் இன்தி. சுப்ஹானல்லாஹ், இந்த பொருளாதாரம் என்னுடைய டேலண்ட், என்னுடைய நாலேஜ், என்னுடைய அறிவை வைத்து நான் தேடியது. எனக்கு அட்வைஸ் பண்ண நீங்க யார்? போங்க. அல்லாஹ் பார்த்தான், இவ்வளவு அட்வைஸ் கொடுக்கப்பட்ட பிறகும் இவன் உணரவில்லை, திருந்தவில்லை, யோசிக்கவில்லை. இப்ப இந்த உலகத்திற்கு ஒரு அடையாளம் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி ஒரு அற்புதமான முறையில் ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியை கொண்டு நாம் விழுங்க வைத்தோம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல சொல்ற. ஹதீஸ்ல இருந்தா சில நேரங்கள்ல அறிவிப்பாளர் வருஷ கோளாறு அது இது என்று நம்ம யோசிக்கலாம். இது குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்த பிறகு என்னுடைய நான், என்னுடைய டேலண்ட், நான் போட்டா அப்படி, நான் செஞ்சா இப்படி என்று திமிர் பிடித்து, என்னுடைய கல்வி, என்னுடைய சர்டிபிகேட், என்னுடைய திறமை என்று இப்படியே நான் என்னுடைய யோசிச்சு வாழ்ற ஆக்களுக்கு இது ஒரு பாடம். அப்படி பாருங்க, எல்லாரும்
காசுக்காரனை கண்ட எல்லாருக்கும் ஒரு ஆசை வரத்தான், நமக்கும் இப்படி கிடைச்சிருந்தா. சிலர் நல்லா சொல்லுவாங்க, சிலர் கெடுதியா சொல்லுவாங்க. காரூனை பார்த்துட்டு மூக்குல விரல வச்சிருக்கிறாங்க ஆக்கள், நமக்கும் இப்படி கிடைச்சிருந்த. பிறகு எல்லாரும் இருக்கும்போது பூமி அதிர்ச்சியும் இல்ல, ஒன்றும் இல்ல, பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டுக்கு ஒரு பாதிப்பு இல்ல. ஆனால் அவனும் அவனுடைய வீடும் பூமிக்குள் அப்படியே விழுங்கப்படுவதை நேரடியாக பார்த்தவர்கள் அதுக்கு பிறகு படிப்பினை பெற்றார்கள். இப்ப நம்ம குர்ஆனை நம்புறோம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ் சொல்ற கதை தான் இப்படி செஞ்சிருக்கிறது. அப்ப குர்ஆனை நம்பிய நமக்கு இது நேரடியான ஒரு காட்சி. அப்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு தெளிவிருக்க வேண்டும், இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது. எனவே இந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் சொல்றதை செய்யறது என்னுடைய கடமை. இப்படி நினைச்சோம்னா அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத் கொடுக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவதாக பொருளாதாரத்தை தந்தவன் என்ன சொல்கிறான்? நான் வட்டியா அழிச்சிருவேன், உனக்கு வட்டி நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும், நான் அழிவுதான் உனக்கு முடியும், ஆனால் நீ சதகா செய், ஜகாத்து கொடு, நான் வளர்ப்பேன், நீ கொடுக்க உனக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதையும் நம்ம, இது குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி, இதையும் நாம் நம்ப வேண்டும். அப்ப அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதாரம் அல்லாஹ் கொடுக்க சொல்றான், எனக்கு என்ன பிரச்சனை கொடுக்கிறதுக்கு என்று நினைத்தால் ஜகாத்து கொடுக்கலாம். அதே போல நான் இந்த பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக ஜகாத் கொடுக்கும் போது குறையாது, அல்லாஹ் எனக்கு நிறைய தருவான் என்று நம்பினால் ஜகாத்து கொடுக்கலாம். அதே போல ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மறுமையில நம்ம ஜகாத்து கொடுக்க மிஸ் ஆனா கடுமையாக மாட்டிக்கொள்வோம் என்கிற விஷயத்தையும் அடிக்கடி நினைவுபடுத்தினால் ஜகாத்து கொடுக்கலாம். எனவே இந்த ஜகாத்தை சரியான முறையில் நாம் ஒவ்வொருவரும் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு பல விஷயங்கள் தேவை. அதுல பிரதானமான ஒன்றுதான் பொருளாதாரம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما, அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக ஆக்கியிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் மடையர்களுடைய கைகளில் கொடுத்து விடார், புத்தி இல்லாதவர்களுடைய கைகளில் கொடுத்து, அவங்க வேஸ்ட் பண்ணு. அப்ப பொருளாதாரம் வாழ்க்கையின் அடிப்படையாக ஆக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தஆலா இங்கே. எனவேதான் இந்த பொருளாதாரத்தை தேடிப்போ என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ஃபஇதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை முடிந்து விட்டால் பூமியிலே பறந்து சென்று பொருளாதாரத்தை நீ தேடு. அப்ப வாழ்க்கையின் அடிப்படையாக பொருளாதாரம் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை நம்ம தேட வேண்டும். ஆனால் இதற்குள்ள ஒரு ஈமானிய உண்மை இருக்கிறது. என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பொருளாதாரம் பிக்ஸ் பண்ணப்பட்டு விட்டு, இது ஒரு ஃபேக்ட். இதை புரிஞ்சு கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ரிலாக்ஸா வாழ, உலகத்துல ரிலாக்ஸா, பதட்டம் இல்லாம, பதறாம, டென்ஷன் இல்லாம வாழ. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தாயின் வயிற்றில் 40 நாட்கள் இந்திரியமாக இருப்பீர்கள், அதுக்கு பிறகு இரத்த கட்டி, சதை கட்டி, அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து சொல்கிறார்கள். ஒரு 4வது 40 தாண்டிய பிறகு ஒருவருடைய தாயினுடைய வயிற்றுக்குள் அந்த சிசு இருக்கும் போது ஒரு மலக்கு வந்து அவருடைய ரிஸ்கை எழுதுவார் என்று ஹதீஸ்ல வரும். உயிர் ஊதப்பட்டதுக்கு பிறகு ரிஸ்க் எழுதப்படும். அப்ப எல்லோருக்கும் ரிஸ்க் எழுதப்பட்டார், எழுதப்பட்ட நிலையில தான் வெளியில வா. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, லன் தமூத நஃப்சுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா, ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்ட ரிஸ்கை அவர் பூரணமாக பெற்றுக்கொள்ளாமல் மௌத்தாகவே மாட்டார். நான் அமெரிக்காவுக்கு போனாலும் எனக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை தாண்டி கிடைக்காது. எனவேதான் அந்த சிந்தனை என்னோடு எப்பவும் இருக்கணும்ன்றதுக்காக 5 நேரமும் நம்ம தொழக்கூடிய தொழுகையோடு தொடர்பாக ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார். அதுல 2 சந்தர்ப்பங்கள். ஒன்று சமி அல்லாஹு லிமன் ஹமீதாவுக்கு பிறகு சொல்வது. இப்ப சமி அல்லாஹு ஹமீதாவுக்கு பிறகு நம்ம எல்லாரும் ரப்பனா லக்கல் ஹம்த் என்பதோட முடிக்கிறோம், அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த். ஆனால் இன்னும் ஒரு துஆ வருகிறது, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் மில்அ ஸமாவாதி வ மில்அல் அர்த் வ மில்அ மா பைனஹுமா வ மில்அ மா ஷி'த மின் ஷைஇன் பஅதஹு அஹ்ல ஸனாஇ வல் மஜ்த் அஹqqu மா قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منع. முழுமையாக கருத்து நான் சொல்லல, பிறகு தேடிக் கொள்ளுங்க. இந்த கடைசி பகுதியில் என்ன சொல்றாங்க, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத், யா அல்லாஹ் நீ தருவதை தடுக்க யாரால முடியாது. அல்லாஹ் நீ தருவதை தடுக்க யாரால முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்து விட்டால் அதை தர யாராலும். இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க மனசுக்கு ஈமான். அதே போல சலாம் கொடுக்கிறோம், சலாம் கொடுத்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் மின்க ஸலாம் ஓதிட்டு அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅத்திய லிமா மனஅத், பொருள் உணர்ந்து சொல்லி பாருங்க சகோதரர். யா அல்லாஹ் நீ தருவதை தடுக்க யாரால முடியாது, நீ தடுத்ததை தர யாரால முடியவே முடியாது. இது நம்முடைய ஈமான். அடுத்தது நம்ம நம்ப வேண்டிய விஷயம், நம்ம கஷ்டம் என்னென்றால் நம்முடைய ஈமான் பெரும்பாலும் ஒரு பாரம்பரிய ஈமானா இருக்கிறதே தவிர நம்முடைய ஈமான இல்மை கொண்டு, குர்ஆனை கொண்டு, சுன்னாவை கொண்டு நம்ம ஸ்ட்ராங் ஆக்க, அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு அப்படி நம்பி பழகி அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஃபித்ராவோடு சேர்த்து
அப்படியே வந்துட்டோம். ஆனால் இவைகள் எல்லாம் நம்மள்ட்ட சரியான முறையில பதியமாக இருந்தால் பொறாமை இல்ல, பெருமை இல்ல, டென்ஷன் இல்ல, ரிலாக்ஸா கொஞ்ச காலத்துக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போகலாம். இருக்கும் வரைக்கும் ரிலாக்ஸா வாழ்ந்துட்டு போகலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நமக்கு எழுதப்பட்டதை தடுக்க யாராலும் முடியாது. அல்லாஹ் நமக்கு தருணம் உண்டு முடிவெடுத்தா யாருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் நம்ம தொழில் செஞ்சாலும் தொழில் செய்யாட்டியும் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு புரியும். நமக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்க் நம்ம தொழில் செய்தாலும் கிடைக்கும், தொழில் செய்யாம வீட்டை சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் கிடைக்கும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். என்ன எழுதியாச்சு, அல்லாஹ் ரிஸ்க் எழுதிட்டான், வயிற்றில் இருக்கு, அது கிடைக்கும். எழுதப்பட்ட ரிஸ்க் கிடைக்கும். ஆனா இன்னும் ஒரு பக்கம் நமக்கு ஒரு சோதனை என்ன தெரியுமா? தொழில் செய்ய முடியுமானவர்கள் தொழில் செய்யாமல் முடங்கி கிடப்பது ஹராம். இதுதான் இதில் உள்ள தத்துவமே தவிர நீங்க தொழில் செய்யறதால உங்களுக்கு கிடைக்குது என்பதல்ல. என்ற ரப்பு நம்மளை படைச்சிட்டு என்ன சொல்லிட்டான்? குர்ஆன்ல சொல்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியில் வாழக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு ரிஸ்க கொடுக்கிறது என்ற கடமை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவன் மீது வாஜிபாக்கி கொண்டு ரிஸ்க் தரும். இதை பிராக்டிகலா பாக்குறோம். நம்ம இந்த மையத்தை பாக்குற மாதிரி நம்மளோட கண்ணுக்கு முன்னால நல்ல ஹெல்த்தியா இருந்தவர் மூத்தாகிறார். கண்ணுக்கு முன்னால பார்த்துட்டு நம்மள திரும்ப மறந்துடும், நம்ம மௌத்தாகும்ன்றதை மறந்துடும். நான் இன்னும் ஒரு 100 வருஷம் இருப்பேன்ன்ற மைண்ட் செட்டோட தான் எல்லாரும் இன்றைக்கு வரையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளோட மகன் மௌத்து, சின்ன வாலிபனா இருந்தவன் நம்மளோட கண்ணுக்கு முன்னால மூத்தாக. ஆனால் நம்மளால அதை ரியலைஸ் பண்ணல, பாக்குறோம் புரிகிறோம் இல்ல. அது போல ஒரு விஷயம் தான் இந்த பொருளாதாரம். உழைக்காமல் எத்தனை பேர் இன்றைக்கு பூரணத்துவமான பொருளாதாரத்தை பெற்று வாழ்கிறார்களா இல்லை? அவர்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க். உதாரணமாக சிம்பிளா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிட்டுவா சூறா கிட்டத்தில் நடந்து நம்ம எல்லாம் காசு சேர்த்து கொண்டு அங்க கொடுத்துட்டு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் கோடிகளா சேர்த்தோம். கல்முனையில கோடிக்கணக்கில் சேர்த்தோம், நிந்தூர்ல கோடிக்கணக்கில், சாய்ந்தமருதில கோடிக்கணக்கில், மருதமுனையில கோடிக்கணக்கில், நட்படி முனையில லட்சக்கணக்கில், கொலநிலையும் சேர்த்தாங்க. எல்லா இடத்திலையும் சேர்த்து கொண்டு போய் டிட்வாவில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னது அவனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் இங்கிருந்து போகுது. அப்படியே அடிச்சு சுக்கு நூறாக்குறான் பலஸ்தீன. போன வருஷம் நடந்த போரம் அந்த மக்களுக்கு பிறகு பார்த்த அம்மா மூத்து, வாப்பா மூத்து, கணவன் மூத்து, மனைவி இருக்கிறார், மனைவி மூத்து, கணவன் இருக்கிறார், 2 பேரும் மூத்து, பிள்ளைகள் மட்டும்தான். முழு பேருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ரிஸ்க் கிடைக்கிறது, டென் கிடைக்கிறது, வீடு கிடைக்கிறது, பெட்ஷீட் கிடைக்கிறது. எங்க இருந்து போகுது? அமெரிக்காவில இருந்து போகுது, இலங்கையிலிருந்து போயிச்சு உணவு. அல்ஹம்துலில்லாஹ் எழுதப்பட்ட ரிஸ்க் வரும். நம்ம ஊருக்குள்ளே தானே. சில நேரம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, வசதியான ஆட்களுக்கு புரியும் நான் சொல்றது, அல்லது வசதி இல்லாமலும் அந்த மனதால் வசதியாக இருக்கிறவர்களுக்கும் புரியும். திடீரென நமக்கு ஒரு மூட் வரும், கொஞ்சம் சாமானை வாங்கி எடுத்துக்கொண்டு ரூட்டை கொடுத்துட்டு வருவோம். என்னது அவருக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் அவருக்கு போகிறது. ஆனால் நம்ம மாட்ட போறோம் எங்கென்றால் சும்மா இருந்தாலும் ரிஸ்க் கிடைக்கும். ஏன் தொழில் செய்யவில்லை என்கிற கேள்விக்கு பதில் இல்லாம தடுமாறப்படும். அதுக்கு தண்டனை கிடைக்கும். என்ன கட்டுப்படுவது தானே உலகத்தில் நம்முடைய நோக்கம். என்னன்னா நம்புவது, கட்டுப்படுவது. அப்ப ஒரு விஷயத்தை நம்புறோம், அடுத்த விஷயம் கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டில் என்ன சொல்றான்? உனக்கு உடம்பு ஹெல்த் உழைக்கிறதுக்கு வழிகள் இருக்கு, போய் உழை. ஆனால் எவ்வளவு உழைக்கலாம்? நீ உனக்கு பிக்ஸ் பண்ணத்தானே உழைக்கலாம். இந்த தெளிவு நம்ம நிறைய பெற வேண்டிய எல்லா விஷயங்களுக்கும் இது ஹைராம். வாழ்க்கையை கொஞ்ச காலம் வாழக்குள்ள பொறாமப்பட்டு, பதட்டப்பட்டு, மண்ணு இறுக்கத்தோட பணக்காரனை கண்டா ஒரு ஜாதி காழ்ப்புணர்வு, உபத்தெரிச்சல், சும்மா பிடிச்சி வச்சல் அவன் அதை கடத்தினான். இது அவன் கடத்தின நமக்கு என்னது? அவன் சும்மா நல்லா திடீரென ஒருவன் உருவாகுவான். உருவான சொல்ல அவன் ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ண. உனக்கு தெரியுமா ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ணது? நீ இன்வெஸ்டிகேட் பண்ணின, நீ கூட நின்று இதுக்கு நீ கேள்விப்பட்டதானே சொல்ல. எதுக்கு நீ சொல்றான்னு உனக்கு தெரியும். இது நீ உண்மையா சொல்லல. அவன் மீது உனக்கு என்ன பிரச்சனை? கேள்வி கணக்க போறது அவன், மாட்ட போறது அவன். ஆனால் நம்மட பிரச்சனை என்னன்னா சும்மா பேசி பாவத்தை தேடுறோம். இது காரணம் இந்த பொருளாதாரம் பற்றிய தெளிவு நமக்கு இல்லாதது. எனவே இந்த பொருளாதாரத்தை பற்றி ஒரு நல்ல தெளிவை நம்ம பெற வேண்டும். நம்மளோட பிள்ளைகளுக்கும் இந்த தெளிவை நம்ம கொடுக்க வேண்டும். நிச்சயமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதார கோட்பாட்டை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் அவன் ஜக்காத்து கொடுப்பதற்கோ சதக்காக்கள் செய்வதற்கோ ஒரு காலமும் பின்வாங்க மாட்டான். அல்லாஹு தஆலா அதற்கு எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்